மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களே, ஆசான்களே மற்றும் என் மாணவ சகோதரர்களே, அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்போவான். எனது பெயர் யூசுப் ரியாஸ். நான் திஹார் தார் சலாம் ஆரம்ப பாடசாலையில் தரம் 4 கல்வி கற்கின்றேன். நான் இன்று எமது உணவு என்னும் பாடத்தில் இருந்து சுத்தமான உணவை உட்கொள்ளல் சம்பந்தமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணிகளுள் உணவு ஒன்றாகும். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம். பாதுகாப்பற்ற உணவு பானங்களை உட்கொள்ளலால் நாம் பல நோய்களுக்கு ஆளாக நேரிடும். உதாரணம், வாந்தி பேதி, ஒவ்வாமை போன்றவற்றை குறிப்பிடலாம். எனவே பாதுகாப்பான உணவை உண்பதே சிறந்தது. நாம் எவ்வாறு பாதுகாப்பான உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போமானால், பள்ளி கரப்பத்தான்களிலிருந்து உணவு அசுத்தமானதை தவிர்க்க உணவுகளை மூடி வைக்க வேண்டும். உணவை உட்கொள்ள முன்பு இரு கைகளையும் நன்கு கழுவுவதுடன் பழங்களையும் கழுவி சாப்பிட வேண்டும். உணவு சமைப்பவர்கள் தலையை மூடியிருப்பதுடன் மூக்கு, தலை என்பவற்றை கையால் தொடப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் சுத்தமான துண்டை உபயோகிக்க வேண்டும். கொதித்தாரிய நீரை பருக வேண்டும். காய்கறி, கீரைகளை உப்பு நீரிட்டோ கழுவி பின் வெட்ட வேண்டும். தெருவோரம் விற்கப்படும் பாதுகாப்பற்ற உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் செயற்கை நிறமூட்டப்பட்ட உணவுகளையும் தவிர்க்க வேண்டும். அளவுடன் உணவினை உட்கொள்வதுடன் காலாவதியான உணவுகள் உண்பதை தவிர்க்க வேண்டும். மலஸ்கல கூடம் சென்று வந்த பின்னர் சவர்க்காரம் இட்டு கைகளை கழுவுவதுடன் உணவு பாத்திரங்களையும் இடத்தையும் சுத்தமாக வைத்திருத்தல் அவசியமாகும்.